அனைவருக்கும் வணக்கம். உலகத்திலேயே மகா மட்டமான ஒரு பெண்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரமும் இல்லாமல் அவங்களுடைய உரிமைகளை பறித்து அவங்களுடைய கல்வியை பறித்து எல்லாத்தையும் அவங்களுடைய சுதந்திரத்தையே பறித்து அவங்கள ஒரு அடிமையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு ஒன்று உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசு ஆளுக்கு ஒரு 6 வயது சிறுமியை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிறுமியோட தந்தை வறுமையின் காரணமாக அந்த குழந்தைய அந்த 45 வயது நபருக்கு விற்றுட்டாராம். இது செய்தி. இதை கேள்விப்பட்ட இது ரொம்ப வைரலாக இந்த செய்தி பரவினோடனே உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா திருமண வயது பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21 இப்போ வரைக்கும் சட்டப்பூர்வமான திருமண வயது. ஆனால் ஆப்கானிஸ்தான்லலாம் பார்த்திங்கன்னா இந்த வரைமுறையே கிடையாது. 6 வயது சிறுமியை ஒரு 45 வயசு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கே இந்த திருமண வயதுக்கு லிமிட்டெலாம் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? உலக நாடுகளுடைய கண்டனங்களை பார்த்தோன்னே அந்த சிறுமியை அவங்க தாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அந்த மணமகனாக இருந்த 45 வயது ஆளை கைது பண்ணியிருக்காங்க. அந்த சிறுமியோடைய அவங்க சிறுமியோடைய அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான ஒரு கைது பண்ணதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அவங்கள கைது பண்ணிட்டு உடனே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் 9 வயசு அந்த சிறுமிக்கு ஆனவுடனே அந்த மணமகன் கல்யாணம் பண்ண ஒரு ஆள் கூட்டி போயிடலாம். 9 வயசு தான். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு 18, 20 வயசுலாம் கிடையாது. 9 வயசு ஆனோடனே 3 வருஷம். இந்த மாதிரி ஒரு கொடுமையை பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் தான் நடக்கும். அதாவது எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, பெண்களை பெண்கள் சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய சில நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஆப்கானிஸ்தானில் போய் விட்டுறணும். அவங்கள அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. பெண்களுக்கு சுதந்திரங்கிறது அடிப்படை உரிமை கூட ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க அடிமை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பெண்களை அங்கே நடத்துகிறாங்க. அவங்க தமிழ்நாடு, இந்தியா மாதிரியான கண்ட்ரியெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கணும். அப்படின்னா இந்தியாவெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல.